வணக்கம். புது அமைச்சரவை பட்டியல் வந்திருக்கு. யார் யார் என்ன துறை அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே ஏற்கனவே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து லிஸ்ட்டு போட்டு உங்களுக்கு வாசிச்சு காட்ட வந்து திரும்பவும் விரும்பல. பட் இதில நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் யங்கஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அந்த மாரிலாம் வந்து சொல்ல போறதில்ல. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நிஜமாவே அரசியல் சூழல வந்து மாத்துறா மாரி, சில பேருக்குலாம் வந்து நம்ம நடத்திட்டு வந்த அரசியல இவ்வளோ நாளுக்கு அப்புறம் வந்து கேள்விக்குறி ஆக்கிட்டாங்களே! இதுக்கு மேல என்ன பண்றது? அப்படின்னு யோசிக்கும் வண்ணமா வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதான் வந்து சொல்லப் போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னா நெறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குன்னா, அதையும் சொல்லணும். நெகட்டிவ்ஸ் இருக்குன்னா, அதையும் சொல்லணும். நம்ம வந்து பாசிட்டிவ்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பவர் சென்டர் அப்படிங்கிற மாரி ஒண்ணு இருக்கும். விஜய் கூட வந்து பேசியிருப்பாரு அந்த மேடையில. நான் மட்டும் தான் ஒரே பவர் சென்டர். மத்தவங்கலாம் யாருமே பவர் சென்டர் இல்ல அப்படிங்கிற மாரி. ஸோ அரசியல்ல அதுவும் குறிப்பா தமிழக அரசியல்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, திமுகவா இருந்தாலும், அதிமுகவா இருந்தாலும், இவங்கலாம் கண்டிப்பா வந்தா வந்து மினிஸ்டர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குன்னே வந்து வந்த மாரி ஒரு 10 பேர் இருப்பாங்க சீனியர். அவங்கவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு மண்டலத்த வந்து மேனேஜ் பண்ணிட்டு சிற்றரசுகளா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு பவர் சென்டரா இருப்பாங்க. ஸோ கட்சிக்கு உண்டான ஏதாவது கட்சி வேலைனாலும் பார்த்தீங்கன்னா, அந்த மண்டலத்துக்கு அவங்கள தான் பார்த்துக்க சொல்லுவாங்க. அந்த மண்டலத்திலிருந்து வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அரசியல் பிசினஸா மாத்தி காசு அடிக்கிறது அப்படின்றதையும் இவங்க வந்து பண்ணிக்கிறதுக்கு ஒரு முழு அதிகாரமும் வந்து குடுக்கப்படும். ஸோ அந்த மாரி பவர் சென்டரா அதிமுகல இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து மலர் பூங்கொத்தெல்லாம் குடுத்து எப்படியாவது சேர்ந்து அமைச்சர் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்களா. அவங்க கூடலாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மினிஸ்டர்ஸா இருந்தவங்க. அதே மாரி திமுகல இப்போ கே.என். நேருவா இருக்கட்டும், ஏவா வேலு இவங்கலாம் எப்பவுமே வந்து ஈஸியா மினிஸ்ட்ரி கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி இருக்க ஃபார்மேட்டை வந்து உடைச்சிட்டாப்ல. உடைச்சு முதல் முறையா வந்து பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் இல்லாத ஃபேமிலிஸ்லேருந்து இதில் நிறைய விஷயங்கள் உண்மைக்கு புறம்பா சொல்லப்படுது. நிறைய ரீல்ஸ் முன்னாடி உங்க கண் முன்னாடி வைக்கப்படுதுன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற சில உண்மைகளை வந்து பார்க்கலாம். நிஜமாவே இதற்கு முன்னாடி அரசியல் பின்புலம் இல்லாத, அவ்வளவா காசு செலவழிக்க இயலாத நிறைய நபர்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமே நின்று எம்எல்ஏ ஆகி ஃபர்ஸ்ட் டைமே மினிஸ்டரும் வந்து ஆயிருக்காங்க. ஒரு யங்ஸ்டர்ஸை வந்து நிறையா பார்க்க முடியுது. இதில் வந்து நிறையா நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம். பட் எல்லாத்துக்குமே ஒரு முதல் முறை வேண்டும் இல்லையா? இதற்கு முன்னாடியே வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்தப்போ நிறைய பேர் இளைஞர்கள் இருந்தாங்க. அந்த அமைச்சரவையிலே. இருந்தாலும் இவ்வளோ நாள் ஒரு 60 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது கட்சி யங்ஸ்டர்ஸை வந்து மினிஸ்டர்ஸா உள்ள கூட்டு வராங்க. மினிஸ்டர்னாலே நம்ம மைண்டுக்கு ஒரு 4, 5 பேர் தான் ஞாபகம் வருவாங்க. அந்த மாரி இல்லாம இளைஞர்கள் உள்ள வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட துறைகள்லாம் அவங்க கையில வந்து குடுக்கப்படுது. அவங்க எப்படி செயல்பட போறாங்கன்றத பார்க்கறதுக்கு ஆவலா இருக்கு. என்னதான் இருந்தாலும் ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. சின்ன வயசுல லைக் காலேஜ் படிக்கும் போதெல்லாம், ஏன் யங்ஸ்டர்ஸ்க்குலாம் யாரும் மினிஸ்டர் போஸ்ட்லாம் குடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு புரட்சிகரமா நெறைய பேர் கேள்விகள்லாம் கேட்டுருப்போம் இல்லையா? அதுல படத்துல வர மாரியே உண்மையாக்கி காட்டியிருக்காங்க. அந்த ஒரு விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு புதுமை தான். அத ஒத்துக்கிட்டே ஆகணும். அதற்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, முழுக்க முழுக்க வந்து விஜய் அவர்களுடைய அமைச்சரவை அப்படிங்கிறதையும் தாண்டி திமுகக்கு போட்ட ஒரு லாங் டர்ம் அட்டாக் ஒரு பெரிய கொடியை வெட்டி புதைச்சே விட்டாங்க அவங்க பாலிடிக்ஸ் அப்படின்னு தான் நிறைய விஷயங்களை வந்து பார்க்க முடியுது. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து திமுக அதிமுக ஒரு ஃபார்மேட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரினா இவங்களுக்கு ஒதுக்கணும், இவங்களுக்கு கொடுத்துடணும், இந்த ஜாதிக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி இருந்ததுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில மாற்றங்கள்லாம் செஞ்சு இந்த அமைச்சரவையில் வந்து சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. குறிப்பா தலித் அரசியல்ல நாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவரை வந்து நாங்க தான் தூக்கி சுமந்துட்டு இருக்கோம், பெரியார் நாங்க தான் தூக்கி சுமந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்ப விசிகே பக்கத்திலேயே வச்சு அவங்களுக்கு சீட்டு கொடுக்கறதுலையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கொடி ஏத்துற விஷயத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னென்ன இன்னல்கள் எல்லாம் வந்து சந்திச்சிருப்பாங்க விசிகேவினர் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனா திமுகக்கு இப்போ வந்து அட கொய்யால நம்மளோட ரூட்டையே உடைச்சு விட்டாங்களேடா அப்படின்னு சொல்ற மாதிரி விசிகேயோட ஆதரவை பெற்றது மட்டும் இல்லாம இது என்னைக்கு வேணா வந்து முன்ன பின்ன போலாம் அப்படிங்கறத சூப்பரா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு அன்பு லாக்க போடுற மாதிரி அவங்க கட்சியில இருந்து வன்னி அரசு போன்றவர்களுக்கு அமைச்சர் பதவி வந்து கொடுத்துருக்காங்க. இது தொடர்ந்து திமுகவினருடைய வந்து பயணிச்சிருந்தா வன்னியரசு அவர்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூடிய தான் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சவர். இன்னைக்கு திமுக அவங்கள வச்சு அரசியல் செஞ்சு அவங்களுக்காக செய்யாத ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவிகேல செஞ்சுட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஏன்னா சீட்டுக்கே 1, 2 சீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட்கணும், ரொம்ப கெஞ்சி கேட்கணும், இல்லைனா வந்து அவமானப்படணும், அதற்கு சப்பக்கட்டு வேற கட்டணும் அப்படின்ற இருந்த சூழ்நிலையில மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல திமுக கிட்ட ஆஃபர் பண்றதுக்கு என்ன இருக்கு? அரசியலா இருந்தாலும் சரி, இல்ல விசிகேக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இனிமேல் இல்லை. ஸோ அந்த ஒரு அரசியலை வந்து டிவிகேவுடைய இந்த அமைச்சரவையில் விசிகேவனருக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்த மூலியமா வந்து முடிச்சு விட்டாங்க. இன்னொரு ஒரு ஆப்பு தங்களுக்கு தானே வச்சுக்கிட்டது, தன்னுடைய எதிரிய குத்தி கொலை பண்ணி வேரோட அழிச்சிட்டு திருப்பியும் அவனுக்கே உயிரை கொடுப்பீங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா 50, 60 வருஷமா இருந்தாலும் திருப்பி வந்து முதுகுல குத்துவான் அப்படிங்கிறத காங்கிரஸ் மூலியமா
இந்த உலகத்துக்கு உணர்த்தியிருக்காங்க திமுக அப்படின்னு தான் சொல்லணும். செத்துப்போன காங்கிரஸை முதுகுல தூக்கி சவாரி பண்ணது மட்டும் இல்லாமல் அதை அவங்களே சாவடிச்சு முதுகுல தூக்கி சவாரி பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே முதுகுல குத்திட்டு போய் காங்கிரஸ் 60 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் மினிஸ்ட்ரியில அது முதல் முறையாக கூட்டணி ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவை அதில் வந்து பங்கேற்கும் காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ இது வந்து திமுக கனவுலையும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. சத்தியமாக சொல்கிறேன், என்னதான் இதை சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணிட்டு இருந்தாலும் இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய அடி. அவங்க எங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக ஒரு நாள் வந்து அரசியல் களமாடிட்டு இருந்தாங்களோ அது எல்லாமே கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுல இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், முஸ்லீம் அமைப்புகளை வந்து ஒப்புக்குச்சப்பாவாக வச்சு வந்து 2 கட்சியும் வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு வேலையை வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து எம்எல்ஏ சீட் கிடச்சி அதில் ஜெயிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய சாதனையாக நினச்சிட்டு இருந்த இந்த சூழ்நிலையில் முஸ்லீம் அமைப்புகள் இவர் வந்து ஆதரவு வாங்கினது மட்டும் இல்லாமல் அங்கேயும் திமுக இவ்வளோ நாள் செய்யாத இந்த முஸ்லீம் அமைப்பில் எந்த அமைப்பும் எதிர்பாராத, அவங்க வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம், அமைச்சரவையில் ஒரு பங்கு. ஸோ இது மாதிரி வந்து பல மாஸ்டர் ஸ்ட்ரோக்குகளை போட்டு இந்த எதிரியை வீழ்த்தியாச்சு, பட் ஃபியூச்சரில் எந்திரிச்சிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு கால்குலேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கிற மாதிரியான விஷயங்களா இது இருக்குது. பட்டியல் சமூகத்தினர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமைச்சரவையில் பங்கு அப்படிங்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கும், பேச்சுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் இந்த அமைச்சரவையில் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கும் மேற்பட்டோர் வந்து பட்டியல் சமூகத்தினர் வந்து இடம்பெற்றது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்வித்துறையாக இருக்கட்டும், உயர்கல்வித்துறையாக இருக்கட்டும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் அவர்கள், இங்கே வந்து விஸ்வநாதன் அவர்கள் சொல்லிட்டு வந்து 2 பேருமே வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்கள போட்டு வந்து பெரிய ஒரு புரட்சியை பண்ணியிருக்காங்க. இதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு முடிவு எடுத்ததை வந்து வரவேற்று தான் வந்து ஆக வேண்டும். என்ன ஒன்று, இதில் வந்து ராஜ்மோகன் அவர்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேரோட கல்வி தகுதி அடிக்கடி வந்து கேள்வி கேட்கப்பட்டு இருக்கு. ஸோ ஒரு குடியின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை, ரொம்ப நாளாக கிடைக்க வேண்டிய உரிமை, திமுக ஏமாத்திட்டு இருந்த உரிமை பட்டியல் சமூகத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தில் மட்டும் இல்லாமல் இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்க நிறைய பேருடைய கல்வி தகுதி அடிக்கடி வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுது. குறிப்பாக திமுகவினர் மட்டும் இல்லாமல் விஜய தரப்பை எதிர்க்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தவறான கல்வி தகுதியை போட்டுட்டாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே சீக்கிரம் வந்து விளக்கம் கொடுக்கணும். நீங்கள் எல்லாம் முதல் முறையாக அமைச்சரானது ரொம்ப சந்தோஷம், பட் முதல் கோடல் முற்றிலும் கோடல் அப்படிங்கிற மாதிரி என்றைக்குமே இந்த பொய் மேலே கட்டப்பட்டதாயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால மக்களுடைய எதிர்பார்ப்பாக இது இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பள்ளி கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் ஒரு பட்டியல் சமூகத்தில் போனது ஒரு பெரிய விஷயம் தான். இதில் நிறைய பேர் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக வச்சு அரசியல் செய்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பேசிட்டு இருக்க ஒரு விஷயம், கொக்கரிச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ நாள் திராவிட பூமியில கட்டி காத்ததுரா அறநிலைத்துறையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கு உரிமையை பெற்று தந்தது. இதுக்கு அதனால தான் வந்து கோயிலுக்குள்ள போய் நம்ம எல்லாருமே வந்து ஈக்குவலாக நிற்கிறோம், எல்லாம் விட்டுருக்கவே மாட்டாங்க. அந்த துறையை போய் எங்க இருந்து எடுத்தவங்க அங்கேயே கொடுத்துருக்கேடா அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீரங்கத்துல இருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏ ரமேஷ் அப்படிங்கிற ஒரு இளைஞர், அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐயர், அதாவது இந்த பிராமண குலத்தை சேர்ந்தவர் போல இருக்கு. அவருக்கு வந்து இந்த பதவி கொடுத்தது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. இந்த இடத்துல நான் வந்து இவ்வளோ நாள் பார்த்த பாலிடிக்ஸ், தனி விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு மக்களாகிய நீங்க எத்தனை பேர் இதை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இந்த இந்த ஒரு முடிவு அப்படிங்கிறது ஒரு பேக்லாஷ் ஆகுமா, இல்லை ஒரு தவறான நடவடிக்கையா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீரியோ டைப்பே பண்ணிட்டு இல்லாமல் வந்து இந்த மாதிரி அரசியல்லாம் உடச்சி விடுறதுக்காக விஜய் கரெக்டான விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை மூன்றாவது ஒரு வகையா இருக்கு, ஸ்டீரியோ டைப் பண்ற மாதிரி அவர் பிராமண குலத்தை சேர்ந்தவர், அதனால கோயிலுக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் அவருக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ரைட் விங் பீப்புளோட மைண்ட் செட் கொஞ்சம் அப்பீஸ் பண்ற மாதிரி இது இருக்கா அப்படிங்கிறத தயவு செய்து நீங்க சொல்லுங்க. ஏன்னா இது வந்து முழுக்க வந்து ஒரு லேயரான டர்ட்டி பாலிடிக்ஸ் உள்ள போயிட்டே இருக்கும். இது ஒரு ப்ராட் மைண்டா பார்த்தா ஒரு பாசிட்டிவாகவும் தெரியுது, அரசியல் ரீதியாக யோசிச்சு பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்விகளும் எழுப்பாமல் இருக்க முடியல. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, இப்போ செங்கோட்டையன் அவர்கிட்ட வந்து ஃபினான்ஸை எடுத்துட்டு ரெவன்யூ மட்டும் அவர்கிட்ட வச்சுட்டு ஃபினான்ஸ் எடுத்து மரியா வில்சன் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து ஜேபிஆர் கல்வி நிறுவனம் அந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர், அங்கேருந்து வந்திருக்கவர். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நல்ல படிப்புலாம் படிச்சிருக்காராம், பெங்களூரில் போயிட்டு ஏதோ வந்து லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்லாம் வந்து முடிச்சிருக்காராம். அதுக்கு சொல்லிட்டு அவரோட கல்வி தகுதி எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இதை ஹேண்டில் பண்ணுறாருன்னு சொன்னாலும் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி என்ன போயிட்டு இருக்குன்னா, ரொம்ப நாளாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு வைரல் கிளிப்பு, இவர் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்து பிரச்சனை பண்ணுற மாதிரி, அடிக்கிற மாதிரி, தாக்குற மாதிரியான சில காட்சிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நபர் வந்து மினிஸ்ட்ரியில் இடம்பெற்றிருக்கார். இந்த மாதிரி வந்து நிறைய பேருடைய பின்னணி வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுது அப்படிங்கிறதும் வந்து தொடர்ந்து தாவேக்காவுடைய எம்எல்ஏக்கள் மேலேயும் இப்போ மினிஸ்டராக வந்து பதவி வைத்திருக்கவங்க மேலேயும் வந்து வைக்கப்படுது. ஸோ இதெல்லாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான எக்ஸ்பிளனேஷன் அந்த கட்சி சைட்லேருந்து வந்தால் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் அமைச்சரவையில் ஒரு விதமான ஓல்ட் டைம் பாலிடிக்ஸ்லாம் பண்ணிருந்தாங்கல்ல, அதை எல்லாத்தையும் உடச்சிட்டு இந்த மினிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஒரு பாலிட்டிக்கல் கேமை வந்து நிஜமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை யார் வியூகமாக வகுத்து கொடுத்துருந்தாலும், யார் இது ஒரு ஐடியாவாக கொடுத்துருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே வந்து
நிஜமாவே ரொம்ப பொலிட்டிக்கலி அவேராக இருக்கக்கூடிய ஒரு ஆள். தன்னுடைய தரப்புக்கு வெற்றி மட்டும் இல்லாமல் நெரேட்டிவும் சூப்பராக செட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ ஒருத்தர் ஆக்டராக வந்து இப்போ வந்து சிஎம்மாக உட்காந்துட்டாரு, அவருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்ல. பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தருக்கு நிறைய விஷயங்கள் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து தான் ப்ராப்பராக இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது மட்டும் இந்த அமைச்சரவையில் எடுத்திருக்க ஸ்ட்ராட்டஜி மூலியமா, டிவிக்கு ஸ்ட்ராட்டஜியின் மூலியமா வந்து புரிஞ்சுக்க முடியுது. என்னுடைய கருத்துக்களுக்கு ஏதாவது எதிர்கருத்துக்கள் இருந்தால், இல்லை நீங்கள் வேற ஏதாவது யோசிக்கிறீங்க அப்படின்னா, இட்ஸ் கோயிங் டு பி அ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கீழே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.